புசிக்கிறார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். ஒன்றும் சாப்பிடாமல் பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். கப்பலில் பிரயாணம் செய்கிறவர்களுக்கு தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. அவர்கள் 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பவுல் புது தெம்பையும் புது தைரியத்தையும் புது உற்சாகத்தையும் கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு மத்தியில் பவுலை போன்ற சுபாவம் உள்ளவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறார். இப்போது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமற் போனாலும் அவற்றை காணக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது என்று பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறார். பொழுது விடுகையில் கப்பலில் இருக்கிறவர்களுக்கு ஓரளவு உற்சாகம் உண்டாயிற்று, ஓரளவு தைரியம் உண்டாயிற்று. பவுல் அவர்களுடைய தைரியத்தை அதிகரிக்க செய்கிறார். அவர்கள் இத்தனை நாளாய் தங்களை பற்றி மறந்து விட்டார்கள். மரண பயத்தினால் 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறார்கள். அவர்களை போஜனம் பண்ணும்படி பவுல் வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறார். கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் காத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருந்து சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறார்கள். சரீர பலவீனம் உடையவர்களினால் யுத்தம் பண்ண முடியாது, போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது. இவர்கள் போஜனம் பண்ணி சரீர பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கடல் அலைகளை அவர்களால் சமாளிக்க முடியும். இல்லை என்றால் பட்டினியாய் இருந்தே அவர்கள் மடிந்து போவார்கள். கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் எல்லோரும் தப்பி பிழைக்க வேண்டும். கடலின் அலைகளில் இருந்து தப்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் தங்கள் பட்டினியில் இருந்து தப்பி பிழைக்க வேண்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் வேலை செய்கிறவன் சாப்பிட வேண்டும் என்பதே இதன் பொருள். கப்பலில் இருக்கிறவர்கள் தங்கள் ஜீவன் தப்பிக்க எல்லா உபாயங்களையும் செய்து வேலை செய்கிறார்கள். ஆனால் மரண பயத்தினால் போஜனம் பண்ணாமல் பட்டினியாய் இருக்கிறார்கள். அதிக நாள் போஜனம் பண்ணாமல் உயிர் பிழைக்க முடியாது. சரீர பலத்திற்கு போஜனம் தேவை. அது போலவே நம்முடைய ஆவிக்குரிய பலத்திற்கு ஆவிக்குரிய போஜனம் தேவை. வேத வசனமே ஆவிக்குரிய போஜனம். நாம் வேத வசனத்தை தியானிக்காமல் இருந்தால் நம்முடைய ஆவி பலவீனம் உள்ளதாக இருக்கும். பலவீனமுள்ள விசுவாசிகளிடத்தில் சந்தேகமும் பயமும் நிரம்பி இருக்கும். தெய்வீக ஆலோசனைகளை அங்கீகரியாமல் நாம் பட்டினியாய் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய போஜனத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆவிக்குரிய காரியங்களில் நம்மால் ஈடுபட முடியவில்லை என்று குறைவுபடக்கூடாது. ஆவிக்குரிய போஜனம் இருந்தால்தான் நம்முடைய ஆத்மா ஆரோக்கியமாய் இருக்கும். தன்னோடு யாத்திரை பண்ணுகிற எல்லோரையும் போஜனம் பண்ணும்படி பவுல் வேண்டிக் கொள்கிறார். அத்தோடு உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்று அவர்களோடு ஆறுதலாக பேசுகிறார். மரண பயத்தினால் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மரிக்கப் போவதில்லை என்று பவுல் அவர்களுக்கு உறுதியாக சொல்லி போஜனம் பண்ணுமாறு அவர்களை வேண்டிக் கொள்கிறார். நீண்ட நாட்களாக அவர்கள் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை மரண பயத்தினால் அவர்கள் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி அவர்களை சாப்பிடுமாறு கூறுகிறார். போஜனம் பண்ணாமல் இருப்பது உபவாசம். மனுஷன் ஆதியில
தான் விரும்பியதை புசித்து பாவத்தில் விழுந்தான். உபவாசம் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறது, ஆத்மாவை சிட்சிக்கிறது. மனுஷனுடைய ஆசைகள் சிலுவையில் அறையப்பட்டு ஜெபத்தில் முழு கவனம் செலுத்தப்படுகிறது. உபவாசம் பண்ணும்போது தேவனை கீழ்ப்படிதலோடும் வாஞ்சையோடும் தேடுகிறோம். நமது சரீரத்திற்கு ஓய்வு கிடைக்கிறது. சோதனையில் இருந்து வெற்றியும் சாத்தானுடைய அந்தகார சக்திகளின் மீது வல்லமையும் நமக்கு வருகிறது. எல்லா விசுவாசிகளும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். எப்போது என்பதை மனுஷனே தீர்மானிக்க வேண்டும். மனுஷன் சிட்சிக்கப்படும் போதும், நியாய தீர்ப்பின் கீழ் வரும்போதும், தேவையில் இருக்கும் போதும், ஆபத்தில் இருக்கும் போதும், கவலைப்படும் போதும், இக்கட்டில் இருக்கும் போதும், ஆவிக்குரிய யுத்தத்தில் பங்கு பெறும் போதும், ஜெபத்தில் இருக்கும் போதும் நாம் உபவாசம் பண்ண வேண்டியது அவசியம். உபவாசம் பண்ணுவதற்கும் பட்டினியாக இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. உபவாசத்திற்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் உள்ளன. போஜனம் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் உபவாசம் ஆகாது. உபவாசம் அல்லாத காரியங்கள்: எந்த மாம்சமும் சாப்பிடாமல் மீன் மட்டும் சாப்பிடுவது, ஒரு குறிப்பிட்ட பழச்சாறை மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அருந்துவது, ஒரு குறிப்பிட்ட உணவு வகைகளை மட்டும் புசிக்காமல் மற்ற உணவு வகைகளை எல்லாம் புசிப்பது, ஒரு சில குறிப்பிட்ட களியாட்டுகளில் இருந்து விலகி மற்ற களியாட்டுகளில் பங்கு பெறுவது, புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், மற்ற தீய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் இருந்து மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விலகி இருந்து அக்காலத்தில் போஜனம் பண்ணிக் கொள்ளுதல். எல்லா களியாட்டுகளில் இருந்தும் விலகி இருந்து அதிகமாக போஜனம் பண்ணாமல் குறைவாக போஜனம் பண்ணுவது, தன்னுடைய குடும்ப சமுதாய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விலகி இருந்து போஜனம் பண்ணுவது. உபவாசங்களுக்கும் ஒரு கால அளவு உண்டு. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர் 40 நாட்களுக்கு உபவாசம் பண்ணலாம். சரீரத்தில் வியாதி கொண்டிருப்பவர்கள் அல்லது சரீரத்தில் வேறு பிரச்சனை உடையவர்கள் உபவாசம் பண்ணும் பொழுது தங்களால் எத்தனை நாட்களுக்கு உபவாசம் பண்ண முடியும் என்பதை சிந்தித்து தீர்மானம் பண்ண வேண்டும். மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டிய காரியங்கள்: பாவங்கள், அமிழ்ந்து போதல், ஜீவனை இழந்து போதல், ஆத்மாவை இழந்து போதல், பாவியாக இருப்பது, சரீர மரணம், வியாதி, குருடு, குஷ்டம், முடம், பிசாசின் கிரியைகள், நித்திய மரணம், துர்மனச்சாட்சி, நித்திய அக்கினி, கோபம், அடிமைத்தனம். தேவனை ஸ்தோத்திரித்து இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். பவுல் அவர்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு தைரியம் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் முன்பாக அப்பத்தை எடுக்கிறார். கப்பலில் உணவு பஞ்சம் இல்லை. அவர்களுக்கு தேவையான அளவு அப்பம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் இதுவரையிலும் மரண பயத்தினால் அந்த அப்பத்தை புசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய போஜனத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். போஜனம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதற்காகவும் அவரை துதிக்க வேண்டும். பவுல் அந்த கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்களுக்கு ஒரு போதகரை போல ஊழியம் செய்கிறார். இதற்காக அவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பவுலின் போதக ஊழியத்திற்காக அவர்கள் பெருமைப்பட வேண்டும். பவுல் அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். பவுல் கப்பலில் யாத்திரை பண்ணுகையில் இதற்கு முன்பு எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணினாரா என்று எழுதப்படவில்லை. இப்போதுதான் அவர் எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரிப்பதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்களில் ஒருவரும் மரித்து போகாமல் எல்லோரும் ஜீவனோடு இருக்கிறார்கள். கப்பல் சேதமே அல்லாமல் அவர்களுடைய ஜீவனுக்கு ஒரு சேதமும் உண்டாகாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக பவுல் அவரை துதிக்கிறார். கர்த்தர் போஜனம் கொடுக்கிறார். அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து தருமாறு பவுல் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். நாம் எல்லா காரியங்களிலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். விசேஷமாக நாம் புசிக்கிற போஜனத்திற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும்.
கர்த்தரே நமக்கு போஜனம் கொடுக்கிறார் என்னும் எண்ணம் நாம் ஒவ்வொரு முறை போஜனம் பண்ணும் போதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். பவுல் எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். தான் ஆராதிக்கிற தேவனை எல்லோருக்கும் முன்பாக ஸ்தோத்திரிக்க பவுல் வெட்கப்படவில்லை. கர்த்தரை துதிக்கிற இந்த ஆராதனையில் எல்லோரும் பங்கு பெற வருமாறு அவர்களை அன்போடு அழைக்கிறார். நாம் போஜனம் பண்ணும்போது கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய போஜனம் நேர்மையான முறையில் சம்பாதித்ததினால் கிடைத்திருக்க வேண்டும். பிறரை வஞ்சித்து ஏமாற்றி புசிப்பதை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். பிறரை வஞ்சிப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நாம் புசிக்கிற போஜனம் நம்மை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். பவுல் அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்குகிறார். மற்றவர்கள் புசிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் பவுல் தன் போஜனத்தை புசிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பவுல் அப்பத்தை புசிக்க தொடங்குகிறார். இந்த அப்பத்திற்காக அவர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். மற்றவர்களுக்கு முன்பாக பவுல் புசிப்பது அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எல்லோரும் புசியுங்கள் என்று வேண்டிக் கொண்டவர் அவர்களுக்கு முன்மாதிரியாக முதலாவது புசிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நம்முடைய பிரசங்க செய்திக்கு ஏற்ற பிரகாரம் நம்முடைய ஜீவியம் அமைந்திருக்க வேண்டும். முன்மாதிரியான சாட்சியுள்ள ஜீவியம் நம்முடைய பிரசங்கத்தை முத்திரையிடும். எல்லோருக்கும் முன்பாக பவுல் அப்பத்தை புசிக்க தொடங்குகிற போது கப்பலில் யாத்திரை பண்ணுகிற மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள். அவர்களும் அப்பொழுது திடமனப்பட்டு புசிக்கிறார்கள். அவர்கள் திடமனப்பட்டு புசித்த போது பவுல் மூலமாக தேவன் கொடுத்த செய்தியை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். பவுல் தான் சொன்ன செய்தியை நம்புகிறார். மற்றவர்கள் அவருடைய நம்பிக்கையை பார்த்து அவர்களும் அந்த செய்தியை நம்புகிறார்கள். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிறருக்கு உபதேசம் பண்ணுகிறோம். பிறருக்கு உபதேசம் பண்ணுவது நல்லதுதான். நாம் ரட்சிக்கப்பட்டால்தான் நம்முடைய பிரசங்கம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதை மற்றவர்களுக்கு சாட்சியாக காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் உற்சாகம் அவர்கள் இருதயத்திலும் உண்டாகும். திருப்தியாக புசித்த பின்பு கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். கப்பலில் 276 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் பவுலும் ஒருவர். பவுல் புசிக்க தொடங்கிய போது அவரை பார்த்து மீதமுள்ள 275 பேரும் திடமனப்பட்டு புசிக்கிறார்கள். எல்லோரும் திருப்தியாக புசிக்கிறார்கள். ஒருவன் நல்ல முன்மாதிரியாக இருக்கும்போது அதனால் அனைவருக்கு பிரயோஜனம் உண்டாகிறது. எல்லோரும் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் மறுபடியும் கப்பலை லகுவாக்குகிறார்கள். இதற்கு முன்பு கப்பலில் உள்ள சரக்குகளையும் தளவாடங்களையும் கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். இப்போதோ கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்குகிறார்கள். போஜனம் இவர்களை தண்ணீரில் மூழ்கடிப்பதற்கு பதிலாக இவர்கள் போஜனத்தை தண்ணீரில் மூழ்கடிக்கிறார்கள். நமக்கு ஆதரவாக இருக்கும் என்று சில சமயங்களில் உலக பிரகாரமான சம்பத்துக்களை நமக்கு சேகரித்து வைத்திருப்போம். சில சமயங்களில் அவை நமக்கு ஆதரவாக இருப்பதற்கு பதிலாக ஆபத்தாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவற்றினால் ஆபத்தை தேடிக்கொள்வதற்கு பதிலாக அவற்றை நம்மை விட்டு நீக்கிவிட்டு நாம் ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். உலகத்தின் சம்பத்துக்களினால் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்திவிடக்கூடாது. ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை, எல்லாமே நஷ்டமாகிவிடும். கப்பலில் 276 பேர் இருந்தோம் என்னும் வாக்கியம் கிரேக்க மொழியில் 276 ஆத்துமாக்கள் இருந்தோம் என்று இருக்கிறது. இந்த வாக்கியத்தில் ஆத்துமாக்கள் என்பது நபர்களையே குறிக்கும், மனுஷனுடைய உள்ளான ஆத்துமாவை குறிக்காது. பவுல் பிரயாணம் பண்ணியது சரக்கு கப்பல். அக்காலத்தில் எகிப்து தேசம் கோதுமை களஞ்சியமாக விளங்கிற்று.
உலகம் முழுவதற்கும் எகிப்து தேசத்தில் இருந்து கோதுமை ஏற்றுமதி ஆயிற்றே.